25 தரமான உயர்தரமான நகைச்சுவை புத்தகங்களை இப்போது வெளியிடப் போகிறோம். வெளியிட்டாச்சு. இந்த விழாவிற்காக வந்திருக்கின்ற மேடையில் உள்ள பிரபலஸ்தர்களையும் அரங்கில் உள்ள அத்துணை வாசகர்களையும் முதலில் நன்றி கூறி வருக வருக என வரவேற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ கூட்டமெல்லாம் வராது. 2002 நடிகர் சிவகுமார் இது ராஜபாட்டை அல்ல புஸ்தகம் வெளியிட்டோம். அப்போ இங்கே மேடையில் இருந்தது யாருன்னா சோ, கவிஞர் வாலி, டைரக்டர் பாலச்சந்திரர், மனோரமா, டைரக்டர் பாலா, தமிழருவி மணியன், இவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்போ இந்த கூட்டம் வந்தது. இப்போ இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் திங், கிரேசி மோகன், அண்ட் அனதர் திங் இஸ் இங்கே மேடையில் இருக்கிற பிரபலஸ்தர்கள் கமல்ஹாசன், ஜெயராமன், கே.எஸ். ரவிக்குமார், இவங்கெல்லாம். மோகனோட புஸ்தகத்தை வெளியிடணும்னு சொல்லிட்டு 1991 நான் மோகன் வீட்டுக்கு ரெகுலராக போவேன். நான் எப்போல்லாம் மோகன் வீட்டு, நான் கரெக்டாக ஒரு 8:30 மணி வாக்கில் தான் போவேன் மோகன் வீட்டுக்கு. நான் எப்போல்லாம் போகிறனோ அப்போ மோகன் வீட்டில் பழையது சாப்பிட்டுட்டு ஒரு பேக்கை சைடில் மாட்டிட்டு கரெக்டாக ஷூஸ் போட்டுருப்பேன். எங்கே சார் போகிறீங்கன்னு? கமலை பார்க்க போகிறேன், ஸ்டோரி டிஸ்கஷன். அதான் டெய்லி அன்னில நான் மாதவ கிட்ட பாலாஜி கிட்ட சொல்லிட்டேன், பாலாஜி பார்த்துப்பான், சின்ன பாலாஜி பார்த்துப்பான். இந்த டைலாக் மோகன் மறைகிற வரலையும் இந்த ஒரே டைலாக் தான். பாலாஜி கிட்ட சொல்லிட்டேன், பாலாஜி பார்த்துப்பான். இதே தான். என்னமோ தெரியல, அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனால் இப்போ இந்த 25 புஸ்தகம் வந்ததுக்கு I can say Mr. Kamal Haasan is one of the main reasons. ஏன்னா அவர் ரொம்ப பாலாஜியை இன்சிஸ்ட் பண்ணிருக்கார். நானும் பாலாஜி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் வருதுன்னு. ஆனால் அவர் கமலும் இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு, இதை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு. சரி, அந்த புக்கு கொண்டு வரணுன்ற இன்சிஸ்ட் பண்ணதோடு இல்லை, நான் ரிலீஸ் பண்ணி தீருவேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்க வேண்டியது. அப்போ கமல் அமெரிக்காவுக்கு போயிட்டார். பட் அங்கேயும் நீங்கள் வர முடியல. ஹி வாஸ் ஹெல்ட் அப் தேர். அப்போ அங்கேயாவது ஃபோன் பண்ணி நான் வர வரலையும் புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, நான் வந்து தான் ரிலீஸ் பண்ணுவேன். இதை எதை சொல்கிறதுன்னா, ஒரு தடவை மோகன் ஏதோ இன்டர்வியூவில் உங்களுக்கும் கமல்ஹாசனுக்கும் என்ன அப்படி ஒரு க்ளோஸ்னஸ்ன்னு கேட்டால், அதுக்கு மோகன் சொன்னார், கமல்ஹாசன் ஃபேமிலியில் நான் ஒருத்தன், சாருஹாசன் சந்திரஹாசன்ற மாதிரி நான் மோகன்ஹாசன். அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் மோகனுக்கும் கமலுக்கும் இருந்திருக்கு. இந்த புத்தகங்களை வெளியிடுறது கமல்ஹாசன் வெளியிடுறது அவ்வளோ ஒரு சால பொருத்தமாக எல்லாம் சேர்ந்து அமைஞ்சிருக்கு. 1986 தமிழில் நல்ல ட்ராமா, அப்போ ட்ராமா ட்ரூப் எக்கச்சக்கமாக இருந்தது. எஸ்.வி. சகஸ்ரநாமம், டி.எஸ். சேஷாதிரி, ஒய்ஜிபி, இவர் காத்தாடி ராமூர்த்தி, விசு, மௌலி, இவன் ஜாம்பவான்ஸ் எல்லாம். அந்த ஜாம்பவான்ஸ் இருக்கச்சே அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி வந்தவங்க தான் இந்த எஸ்.வி. சேகர், மோகன்லாம். இன்னைக்கான இவங்களோட ட்ரூப் இன்னும் நின்றுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அதுக்கு நிற்கிறதுக்கு காரணம் அந்த தரமான ஹியூமர் தான். அந்த எங்கள் கம்பெனி ஆரம்பித்து 125 வருஷம் இப்போ காலடி எடுத்து வச்சுருக்கோம். ஏப்ரல் 14 இந்த 125 வருஷத்தில் ஒரு தரமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா
நகைச்சுவை நூல்கள் நிறைய நாங்கள் போட்டிருக்கோம். எஸ்விவி, தேவன், மகரம், சோ, அந்த வரிசையில் இப்போது மோகன் வந்துருக்கு. அப்போ வந்து இந்த நாடகங்கள் எல்லாம் ட்ராமாவாக போடணும்னு நான் பார்க்குறச்சே ஒவ்வொருத்தரையாக போய் அப்ரோச் பண்ணேன். அப்போ தான் சோ பிகேம் வெரி க்ளோஸ் டு மீ. அதுலேருந்து எனக்கும் அவருக்கும் க்ளோஸ்னஸ் வந்து, அதுக்கப்புறம் எஸ்வி சேகர் ட்ராமா ஃபுல்லாக கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தேன், நான் எவ்வளோ பேர் சொன்னேன், மௌலிகிட்ட சொன்னேன், விசுகிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் ட்ராமாவே காணாமல் போய்டும். ஏன்னா அதெல்லாம் பவர்ஃபுல். இன்றைக்கும் நீங்கள் அந்த ட்ராமாஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள். ஒரு புல்லாங்கோட அடுப்பு, ஒரு ஃப்ளைட் நம்பர் 172, இதெல்லாம் இப்போ கூட இவர் காத்தாடி ராமூர்த்தி உட்காந்துருக்கார், அவர்கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ட்ராமாஸ் எல்லாம் புக்காக கொண்டு வரணும். ஏன்னா நம்மளாம் யாருமே சாஸ்வதம் கிடையாது, புஸ்தகம் தான் சாஸ்வதம். இந்த பவர்ஃபுல் டயலாக்ஸ்லாம் அப்படி இருக்கணும். இந்த வரிசையில் வரைச்சே அப்போ தான் நான் மோகனை பார்த்தேன். மோகன் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் கொடுக்குறேன் ஹி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் பிரிங் அவுட் திஸ் இன் புக் ஃபார்ம். அது என்னமோ அப்படி தள்ளிகிட்டே போச்சு. இப்போ வந்தது ஒரு தரமான ஒரு எழுத்தாளரோட புஸ்தகங்களை பிரசுரிக்கணுங்கிறது வந்து அந்த பிரசுரத்திற்கு எங்களுக்கு அலையன்ஸ் கம்பெனிக்கு பெருமை. 125 ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து வரும் அலையன்ஸ் கம்பெனியில் மோகனுடைய புத்தகங்கள் வருவது மோகனுக்கு பெருமை. இந்த 2 பெருமைகளையும் சேர்ந்து பெருமை மிக்க வாசகர்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை பெருமளவு வாங்கி படித்து ரசித்து பண்ணுறது தான் எல்லாருக்கும் பெருமை. இதுதான் உண்மையான அலையன்ஸ்.